குட் ஈவினிங். ஆண்டவரின் பரிசுத்த நாமத்தில் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு இறைவா, இதோ ஃபேமிலி ப்ரோக்ளைம் பைபிள் ப்ரோக்ளைம் இதை கடைசி இந்த திருவழிபாட்டில் இருக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வாக்கு கூட நாங்கள் அப்போஸ்தலர் திருப்பணியில் நாங்கள் கேட்பதற்கு பல்முறையில் எங்களுக்கு இயற்கை சூழ்நிலையும் எங்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அறிவுரையும் ஏற்று நாங்கள் நல்லபடியாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உங்களுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Thank you, brother. ஸோ Thank you. முடிக்க போறீங்க போல ஃபுல் பைபிள். வெரி குட். கங்க்ராட்ஸ். ஸோ இன்றைக்கான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புஸ்தகம் திருத்தூதர் பணிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். ஸோ இப்புஸ்தகத்தின் நூலாசிரியர் யார்? ஆத்தர். புத்தகம் மியூட் பண்ணுங்க. இந்த புத்தகம் பாரம்பரியமாக அப்போஸ்தலனாகிய பவுலின் மருத்துவரும் தோழருமான லூக்காவால் எழுதப்பட்டது. இது லூக்கா நற்செய்தியின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. ஏனெனில் 2 படைப்புகளும் ஒரே நபரான தியோபிலஸ் என்பவரை பற்றி உரையாட்டப்படுகின்றன. தியோபிலில் உள்ள சரியான அடையாளமும் தெளிவாக இல்லை. அவரை பற்றிய சரியான அடையாளம் தெளிவாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் பெயரின் அர்த்தம் கடவுளின் நண்பர் அல்லது கிரேக்க மொழியில் கடவுளால் நேசிக்கப்படுபவர் என்று அர்த்தமாகும். இவர் உயர் அதிகாரியாக இருந்திருக்கலாம் என்று, அல்லது லூக்காவின் எழுத்துக்களை புரவலராக இருந்திருக்கலாம் என்று சில அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த புஸ்தகத்தின் டைம் லைன், காலக்கேடு என்னவென்று பார்த்தோம் என்றால், திருத்தூதர் பணிகள் கிபி 63 70 எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது இயேசுவின் விண்ணேற்றம், ஜீசஸ் எசென்ஷன், தோராயமாக கிபி 30 முதல் 60களின் முற்பகுதி வரைவிலான நிகழ்வுகளை உள்ளடக்கியது. நிகழ்வுகளின் கால வரிசை ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்றின் சுமார் 30 ஆண்டுகள் பரவியுள்ளது. இந்த புஸ்தகத்தின் ஆடியன்ஸ், பார்வையாளர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், தியோபிலஸ் ஆவார். அவர் கிறிஸ்தவத்திற்கு மாறிய புறஜாதியாகவும் இருந்திருக்கலாம். இருப்பினும் ஆரம்பகால திருச்சபை மற்றும் அதன் விரிவாக்கம் பற்றிய கணக்கை வழங்குவதற்காக யூதர்கள் மற்றும் புறஜாதியார் உட்பட பரந்த பார்வையாளர்களுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் குறிக்கோள் என்ற வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் புக் என்று பார்த்தோம் என்றால், ஆரம்பகால கிறிஸ்தவ தேவாலயத்தின் வளர்ச்சியையும் பரவலையும் ஆவணப்படுத்துவதே. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையின் நோக்கம் பரிசுத்த ஆவியின் மூலம் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதாக இயேசுவின் வாக்குறுதியின் நிறைவேற்றுதலை நிரூபிக்கிறது. இது அப்போஸ்தலர்களின் ஊழியத்தின் வரலாற்று கணக்கை வழங்குவதையும், கிறிஸ்தவ விசுவாசத்தின் நியாயத்தன்மை உறுதிப்படுத்துவதையும், அவர்களின் பணியில் அவர்களை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. திருத்தூதர் பணிகள் புத்தகம் சீடர்களின் ஆரம்ப கால பிரசங்கத்தையும் நற்செய்தியை பரப்புவதில் பரிசுத்த ஆவியானவரின் குறிப்பிடத்தக்க பங்கையும் பதிவு செய்கிறது. புறஜாதியாரை விசுவாசத்தில் ஏற்கொண்ட யூதர்களின் போராட்டத்தை இது சிறப்பித்து காட்டுகிறது. இந்த புத்தகம் கடவுளின் மக்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவரின் வேலையை பற்றியது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி இந்த புத்தகத்தில் சுமார் 56 தடவை குறிப்பிடப்பட்டுள்ளது. சினாப்டிக் சுவிசேஷங்கள் என்றால் மத்தேயு, மார்க் மற்றும் லூக்கா. இந்த புத்தகத்தில் பார்த்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் முக்கிய குறிப்புகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 34 முறை எழுதப்பட்டிருக்கும். பவுலின் 2 மிக நீண்ட கடிதங்கள் எடுத்துக்கொண்டால் அது ரோமர் மற்றும் 1 கொரிந்தியர். இந்த புஸ்தகங்களில் பரிசுத்த ஆனவரை பற்றி 45 குறிப்புகளை எழுதப்பட்டிருக்கும். எனவே இந்த புத்தகம் பரிசுத்த ஆவியானவரின் குறிப்புகளை 56 முறை எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் அத்தனை விவரிப்புகள் இருக்கிறது. பின்னர் இது உண்மையில் இந்த புத்தகம் மற்ற புத்தகங்களிடமிருந்து வேறுபடுகிற புத்தகமாக இருக்கிறது. சுருக்கமாக, பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்கும்போது, திருத்தூதர் பணிகள் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய குறிப்புகளின் அதிர்வேன் மற்றும் ஆழத்திற்காக தனித்து நிற்கிறது. ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்தின் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சியில் ஆவியின் செயலில் உள்ள பங்கை வலியுறுத்துகிறது.
இந்த புத்தகத்தின் அதிகார ரீதியான குறிப்புகளை பார்க்கலாம். இந்த புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே அனுபவம் 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள். பெந்தகோஸ்தே நாளன்று சீஷர்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள். திடீரென்று பலத்த காற்று வீசுவது போன்ற ஒரு சத்தம் வீட்டுக்குள் திரண்டு வருகிறது. அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அக்கினி நாவுகள் தோன்றி தங்கின. அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். இந்த அற்புத சம்பவம் ஒரு கூட்டத்தை இழுக்கிறது. சீஷர்கள் தங்கள் சொந்த மொழிகளில் பேசுவதை பல்வேறு தேசங்களை சேர்ந்த மக்கள் கேட்கிறார்கள். இது ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. நான் இங்கே 3 விஷயங்களை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, பலத்த காற்று வீசும் சத்தம் இந்த வசனங்களில் இருக்கும். அவர்கள் அமர்ந்திருந்த வீட்டை நிரப்பும் பலத்த காற்று போன்ற சத்தத்துடன் நிகழ்வு தொடங்குகிறது. இந்த ஒளி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான பிரசன்னத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக, நெருப்பு நாவுகள். அந்த ஒளியை தொடர்ந்து அக்கினி நாவுகள், ஃபயர் ஆன் த டங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், என்று தோன்றியவை அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தங்கின. இந்த காட்சி வெளிப்பாடு, சுத்திகரிப்பு மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. விவிலிய சூழல்களில் நெருப்பு பெரும்பாலும் கடவுளின் இருப்பையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. மூன்றாவதாக, வெவ்வேறு மொழிகளில் பேசுதல். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வரும்போது சீஷர்கள் பல்வேறு மொழிகளில் பேச தொடங்குகிறார்கள். பெரும்பாலும் அந்நிய பாஷைகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இந்த அற்புத திறமை பண்டிகைக்காக எருசலேமில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு இயேசுவின் செய்தியை தெரிவிக்க அவர்களை அனுமதிக்கிறது. அடுத்ததாக, முடவனை குணமாக்குதல். திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 1-10 வரை. பேதுருவும் யோவானும் பியூட்டிஃபுல் என்ற ஆலய வாசலில் பிச்சை எடுக்கும் ஒரு மனிதனை பிறவியிலிருந்தே நொண்டியாக எதிர்கொள்கிறார்கள். பேதுரு அவனுக்கு பணம் கொடுப்பதற்கு பதிலாக, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்கிறான். அந்த மனிதன் உடனடியாக குணமடைந்து துள்ளி எழுந்து தேவனை துதித்தபடி நடக்க ஆரம்பிக்கிறான். அவர் அற்புதமாக சுகப்படுத்தியதால் சுகமாக்கப்பட்டார். மக்கள் கூட்டமே கவர்ந்து இயேசுவை பற்றி பிரசங்கிக்க பேதுரு அனுமதிக்கிறார். இந்த இந்த ஒரு ஸ்டோரி ரொம்ப நம்ம மனதை தொடும் ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த புஸ்தகத்தை பற்றி வந்தாலே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருடைய வரங்களை பெற்றிருந்த இவர்கள் அந்த முடவனை குணமாக்குகிறார்கள். ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட இந்த ஹெல்ப் அந்த ஹெல்ப்னு எல்லாம் கேட்கும் பொழுது என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னா எனக்கு மனசு ரொம்ப பேஜாராக இருக்கும். ஐயோ, அவங்க கேட்குற ஹெல்ப் நம்மளால பண்ண முடியலையே என்று. ஆனால் இந்த சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? அவர்கள் கூறியபடி, என்னிடம் பொன் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. ஆகையால் தான் இந்த ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் இப்படியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். அப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு என்ன ஒரு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரோ அது ஃப்ரீயா நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்ம ஃப்ரீயா வேறவங்களுக்கு கொடுக்கணும். வாட் எவர் மேபி த கிஃப்ட் வி ஆர் பிளெஸ்ட் வித். ஸோ ஆகையால் நம்மிடம் இருப்பதை ஆண்டவரின் நாமத்தினாலே நாமும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த சுவிசேஷம் நம்மை அழைக்கிறது. அடுத்ததாக, அனனியா மற்றும் சாபிராளின் கதை. திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 1-11. அனனியாவும் சபீராலும் ஒரு சொத்தை விற்று அந்த பணத்தின் ஒரு பகுதியை தங்களுக்கென வைத்துக்கொள்ள சதி செய்கிறார்கள். அதே நேரத்தில் முழு தொகையையும் அப்போஸ்தலர்களுக்கு நன்கொடையாக வழங்குவதாக பாசாங்கு செய்கிறார்கள். அனனியா அந்த பணத்தை பேதுருவிடம் கொடுக்கிறாள். பேதுரு பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொன்னதற்காக அதனை எதிர்கொள்கிறான். அனனியா மரித்து விழுகிறாள். பின்னல் என்ன நடந்தது என்பதை அறியாமல் சபீராளும் பொய் சொல்கிறாள். அவனுக்கும் அதே கதி ஏற்படுகிறது. இந்த கதையிலிருந்து நாம் நேர்மையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆவி நம்மை அழைக்கிறது. அடுத்ததாக, ஸ்தேவானின் கதை. அத்தியாயம் 6 மற்றும் 7. ஆரம்ப கால கிறிஸ்தவ சமூகத்திற்கு உணவு விநியோகிக்க உதவ தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 உதவிக்காரர்களில் ஒருவராக கதை அவரை அறிமுகப்படுத்துகிறது. அப்போஸ்தலர்கள் ஜெபம் மற்றும் வார்த்தையின் ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்த இந்த தேர்வு செய்யப்படுகிறது. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிறைந்த மனுஷனாக இருந்தார். அப்படியாக திருத்தூதர் பணி
6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கலாம். விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மக்கள் மத்தியில் பெரிய அதிசயங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்துவதில் பெயர் பெற்றவராக இருந்தார். ஆனால் ஸ்தேவானுடைய வேலைகளையும் போதனைகளையும் பற்றி ஜெபக்கூடங்களை சேர்ந்த பல்வேறு அங்கத்தினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனால் ஸ்தேவானோடு அவர்கள் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஸ்தேவானுடைய ஞானத்தையும் அவர் பேசிய ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியாமல் மோசேக்கும் கடவுளுக்கும் விரோதமாக தேவதூஷணம் சொன்னதாக அவர்கள் பொய் குற்றம் சாட்டினார்கள். இதனால் அவர் கைது செய்யப்பட்டார். நியாய சங்கத்திற்கு முன்பாக விசாரணை செய்யப்படும் போது 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் வலிமை மிக்க ஒரு பேச்சை கொடுக்கிறார். கடவுளுடைய உண்மைத்தன்மையையும் இஸ்ரவேல் திரும்ப திரும்ப கீழ்ப்படியாமையை சிறப்பித்து காட்டுகிறது. ஆபிரகாம், யோசே, மோசே போன்ற முக்கிய நபர்களை பற்றி இயேசு பேசுகிறார். இஸ்ரேலர்கள் ஒதுக்கி தள்ளிய தீர்க்க தரிசன செய்திகளை வலியுறுத்துகிறார். இறுதியில் ஸ்தேவான் யூத தலைவர்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டுகிறார். அவரை அவர் நீதிமான் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தேவானின் பேச்சு இயேசுவின் தரிசனத்தில் முடிவடைகிறது. இது ஆலோசனை சபை உறுப்பினர்களை கோபப்படுத்துகிறது. அவர்கள் அவரை நகரத்துக்கு வெளியே இழுத்து சென்று கல்லெறிந்து கொள்கிறார்கள். ஸ்தேவான் கொல்லப்படுகையில் தன்னை தாக்கியவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் மேல் வைக்க வேண்டாம் என்று கடவுளிடம் கேட்கிறார். ஆரம்ப கால தேவாலயத்திற்கு எதிரான கடுமையான துன்புறுத்துதலின் தொடக்கத்தை குறிப்பதால் அவரது தியாகம் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் முதல் கிறிஸ்தவ தியாகியாக கருதப்படுகிறார். ஸ்தேவானின் கதை நம்பிக்கை, மன்னிப்பு மற்றும் ஒருவரின் நம்பிக்கைகளுக்காக நிற்பதால் ஏற்படும் விளைவுகள் போன்ற கருப்பொருட்களை எடுத்து காட்டுகின்றன. அடுத்ததாக திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 26 40 வசனங்கள். பிலிப்பும் எத்தியோப்பிய நிதி அமைச்சரும் அவர் இந்த கதை இருக்கும். ஏசாயா வாசித்துக் கொண்டிருக்கும் ஒரு எத்தியோப்பிய நிதி அமைச்சரும் ஏற்றிக்கொண்ட ரதத்தை அணுகும்படி ஒரு தேவதூதர் பிலிப்பை வழி நடத்துகிறார். பிலிப்பு வேதத்தை விளக்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். செய்தியால் தூண்டப்பட்ட நிதி அமைச்சரும் ஞானஸ்தானம் பெற கேட்கிறார். அவ்வாறு செய்ய அவர்கள் ரதத்தை நிறுத்துகிறார்கள். அதற்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் திடீரென்று பிலிப்பை எடுத்துக்கொள்கிறார். நிதி அமைச்சரும் மகிழ்ச்சியுடன் தன் வழியில் செல்கிறார். புதிய இந்த கதையிலிருந்து இந்த விவரிப்பு வேதத்தை புரிந்து கொள்வதில் சரியான வழிகாட்டுதலின் அவசியத்தை பற்றி கற்பிக்கிறது. தெய்வீக நியமங்களின் முக்கியத்துவத்தையும் கடவுளின் வழி நடத்துதலுக்கு உணர்திறனுடன் இருப்பதையும் இது காட்டுகிறது. கூடுதலாக கலாச்சார மற்றும் புவியியல் தடைகளுக்கு அப்பால் நற்செய்தியின் அணுகலை வலியுறுத்துகிறது. நிலை அல்லது இனத்தை பொருட்படுத்தாமல் அனைவரும் ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. ரட்சிப்பு என்பது எல்லாருக்குமானது. ஒரு சில ஜாதி, ஒரு சில மக்களுக்கு மட்டுமல்ல. இட் இஸ் இன்விடேஷன் ஃபார் எவ்ரிபடி என்று இந்த அதிகாரம் நம்மை அழைக்கிறது. திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 1-19 வசனங்கள். சவுலின் மனமாற்றம். கிறிஸ்தவர்களை மூர்க்கமாக துன்புறுத்திய சவுல் இயேசுவின் சீஷர்களை கைது செய்வதற்காக தமஸ்குவிற்கு போய்கொண்டிருந்தார். வழியில் ஒரு பிரகாசமான ஒளியை பார்க்கிறார். சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று இயேசு கேட்பதை அவன் கேட்கிறான். வெளிச்சத்தால் குருடாக்கப்பட்டு அவர் நகரத்துக்குள் கொண்டு செல்லப்படுகிறார். அவர் அங்கு 3 நாட்களுக்கு பார்வையற்றவராக இருக்கிறார். பின்பு சவுலின் பார்வையை திரும்ப கொடுப்பதற்காக கடவுள் அனனியா என்ற சீஷனை அனுப்புகிறார். சவுல் ஞானஸ்தானம் பெற்று மிகவும் செல்வாக்குமிக்க அப்போஸ்தலராக மாறுகிறார், பவுலாக மாறுகிறார். சவுல் பவுலான கதை. அடுத்ததாக திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 36-42 வசனங்கள். தபீத்தாவின் கதை. நற்கிரியைகள் மற்றும் தர்ம செயல்களுக்காக அறியப்பட்ட ஒரு சீடரான தபீத்தா நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறாள். பேதுரு அவளை மரித்தோரிலிருந்து எழுப்புகிறார். அவளுடைய மறுசீரமைப்பு சமூகத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த கதை இரக்கம் மற்றும் சமூக ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. அடுத்தது பேதுருவின் தரிசனம். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 9-16. பேதுரு ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது மெய்மறந்த நிலையில் விழுகிறார். அப்போது அசுத்தமான மிருகங்கள் நிறைந்த ஒரு விரிப்பை பார்க்கிறார். கொன்று சாப்பிட சொல்லும் ஒரு குரலை அவன் கேட்கிறான். உணவு சட்டங்களை மேற்கோள் காட்டி பேதுரு எதிர்க்கிறார். ஆனால் குரல் பதிலளிக்கிறது.
தேவன் சுத்தமாக்கினதை பொதுவானவை என்று சொல்ல வேண்டாம். இந்த தரிசனம் யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இடையே இருந்த தடையை உடைத்து புறஜாதி கொர்னீலியஸ் ஏற்றுக்கொள்ள பேதுருவை தயார்படுத்துகிறது. அடுத்ததாக திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 1-48 கொர்னேலியுவின் மனமாற்றம். அதைத் தொடர்ந்து கொர்னேலியு என்ற ரோம நூற்றுக்கு அதிபதி கடவுளுக்கு பயந்து ஏழைகளுக்கு தாராளமாக கொடுக்கும் பக்தியுள்ள மனிதனாக விவரிக்கப்படுகிறார். பேதுருவை அழைத்து வரும்படி கட்டளையிடும் ஒரு தரிசனத்தை அவர் பெறுகிறார். இதற்கிடையில் சுத்தமான மற்றும் அசுத்தமான மிருகங்களை பற்றிய பேதுருவின் புரிதலுக்கு சவால் விடும் ஒரு தரிசனம் பேதுருவுக்கு வருகிறது. இது புறஜாதியாரை ஏற்றுக்கொள்ள அவரை தயார்படுத்துகிறது. பேதுரு கொர்னேலியுவின் வீட்டிற்கு வந்த போது அவர் நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். பரிசுத்த ஆனவர் செய்தியை கேட்கும் அனைவர் மீதும் இறங்குகிறார். இந்த வார்த்தை குறிப்பிடத்தக்கது. இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் செய்தியை கேட்கும் அனைவர் மீதும் இறங்குகிறார். இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மக்கள் இல்லை, அனைவர் மீதும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் அனைவர் மீதும் ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படும் என்று இந்த அதிகாரம் நமக்கு கூறுகிறது. அடுத்ததாக திருத்தூதர் பணி 12ஆம் அதிகாரம் 1-19 பேதுரு அற்புதமாக தப்பித்தல். பாஸ்கா பண்டிகைக்கு பிறகு பேதுருவை கொல்ல நினைத்து ஏரோது ராஜா பேதுருவை கைது செய்து சிறையில் அடைக்கிறான். பேதுரு சிறையில் இருக்கும் போது திருச்சபை அவருக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறது. கர்த்தருடைய தூதன் தோன்றி பேதுருவை அவனுடைய சங்கிலிகளிலிருந்து விடுவித்து சிறைசாலையிலிருந்து வெளியே அழைத்து செல்கிறார். பேதுரு ஆரம்பத்தில் தான் கனவு காண்பதாக நினைக்கிறார். ஆனால் விரைவில் அவர் சுதந்திரமாக இருப்பதை உணர்கிறார். அவர் மரியாளின் வீட்டிற்கு செல்கிறார். அங்கு விசுவாசிகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் அவரை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அடுத்தது 15ஆம் அதிகாரம் 1-29 எருசலேமின் ஆலோசனை சங்கம். சுவிசேஷம் பரவுகையில் மதம் மாறிய புறஜாதியர் யூத சட்டத்தை குறிப்பாக விருத்த சேதனத்தை பின்பற்ற வேண்டுமா என்பது குறித்து ஒரு சர்ச்சையை எழுகிறது. இந்த விவாதத்தை பற்றி கலந்து ஆலோசிப்பதற்காக அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் எருசலேமில் குடி வருகிறார்கள். அதிக விவாதத்திற்கு பிறகு பேதுரு புறஜாதியாரை கடவுள் ஏற்றுக்கொண்டதை பற்றி பேசுகிறார். மேலும் நியாய பிரமாணத்தால் அவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, ஆனால் சில நடைமுறைகளை விட்டு விலகி இருக்க அவர்களுக்கு அறிவுறுத்த முடிவு எடுக்கப்படுகிறது. அடுத்ததாக 16ஆம் அதிகாரம் 9-10 பவுலின் தரிசனம். மாசடோனியாவிலிருந்து வந்த ஒருவன் உதவி கேட்டு மன்றாடுவது போன்ற தரிசனம் பவுலுக்கு கிடைக்கிறது. அந்த தரிசனத்தை கண்ட பவுலும் அவருடைய தோழர்களும் உடனடியாக மக்கேதோனியாவுக்கு புறப்பட்டு அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் தங்களை அழைத்திருக்கிறார் என்று நம்பினார்கள். இது ஐரோப்பாவில் முதல் தேவாலயம் நிறுவப்படுவதற்கு வழிவகுக்கிறது. அடுத்ததாக 16ஆம் அதிகாரம் 11-15 வசனங்கள். லிடியாவின் மனமாற்றம். பவுலும் அவருடைய தோழர்களும் பிலிப்பிக்கு போகிறார்கள். அங்கே கடவுளும் ஊதா நிற பொருட்களை விற்பவளுமான லிடியாவை சந்திக்கிறார்கள். அவள் பவுலின் செய்தியை கேட்கிறாள். கர்த்தர் பதிலளிக்க அவளுடைய இருதயத்தை திறக்கிறார். லிடியாலும் அவளுடைய வீட்டாரும் முழு காட்டப்படுகிறார்கள். பவுலுக்கு அவருடைய தோழர்களும் தன் வீட்டை அழிக்கிறார்கள். அவள் மனமாற்றம் பெற்று ஆண்டவரிடம் வருகிறாள். அடுத்ததாக 16ஆம் அதிகாரம் 16-40 வசனங்கள். சிறையில் பவுலும் சீலாவும் ஒரு அடிமை பெண்ணிடமிருந்து குறி சொல்லும் ஆவியை துரத்திய பின்னர் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இது அவளுடைய எஜமானர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. சிறையில் இருக்கும் போது அவர்கள் ஜெபிக்கிறார்கள், கடவுளுக்கு பாடல்களை பாடுகிறார்கள். திடீரென்று ஒரு பூகம்பம் சிறைச்சாலையை உலுக்குகிறது. கதவுகளை திறந்து சங்கிலிகளை தளர்த்துகிறது. கைதிகள் தப்பிவிட்டதாக சிறைக்காவலன் பயந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள போகிறான். ஆனால் பவுல் அவனை தடுக்கிறான். இது சிறைக்காவலன் மனம் மாறுவதற்கு முழு காட்டுவதற்கும் வழி நடத்துகிறது. அடுத்ததாக திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 16-34 அரையோப்பாவுக்கு முன்பாக பவுல் ஆற்றிய உரை. அத்தேனா நகரம் சிலைகள் நிறைந்திருப்பதை பவுல் பார்க்கிறார். அவர் கலக்கம் அடைகிறார். அவர் தத்துவ ஞானிகளுடன் ஈடுபடுகிறார் மற்றும் அரியோபாகுவின் தனது செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அறியப்படாத கடவுளுக்கு அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். அவர் அவர்களின் நம்பிக்கைகளை கிறிஸ்தவ விசுவாசத்துடன் ஆக்கப்பூர்வமாக இணைக்கிறார். படைப்பாளர் மற்றும் நீதிபதியாக கடவுளின் பங்கை
அறிவிக்கிறார். மேலும் மனம் திரும்புதலுக்கு அவர்களை அழைக்கிறார். அடுத்ததாக ஏபேசில் கலவரம் 19ஆம் அதிகாரம் இப்போ 23 41 வசனங்கள். ஏபேசில் பவுல் பிரசங்கித்தல். அர்த்தமியின் வணக்கம் வெகுவாக குறைந்து விட்டது. சிலைகளை விற்று லாபம் சம்பாதித்த உள்ளூர் வெள்ளி கொள்ளர்களுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்களுடைய பிசினஸ் கம்மியாயிட்டே போச்சு. ஸோ அவர்களுக்கு கோபம் வந்தது. ஒரு கலவரம் வெடிக்கிறது. நகரம் குழப்பத்தில் தள்ளப்படுகிறது. பவுலின் தோழர்கள் நாடக அரங்கிற்குள் இழுத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் ஒரு நகர எழுத்தர் கூட்டத்தரை அமைதிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய செயல்களின் சட்ட ரீதியான விளைவுகளை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். மேலும் அவர்கள் மனக்குறைகளை சமாதானமாக தீர்க்கும்படி அவர்களை வற்புறுத்துகிறார்கள். அடுத்ததாக யுத்திகுவின் குணமாக்குதல் 20ஆம் அதிகாரம் 7-12. பவுல் இரவு வெகு நேரம் வரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது யுத்திகு என்ற இளைஞன் தூங்கிவிட்டான். அதனால் 3வது மாடி ஜன்னலில் இருந்து கீழே விழுகிறான். அவர் இறந்து மீட்கப்படுகிறார். ஆனால் பவுல் கீழே இறங்கி அவரை கட்டிக்கொண்டு தான் உயிரோடு இருப்பதை அறிவிக்கிறார். யுத்திகு உயிர்த்தெழுப்படுகிறான். கூட்டத்தை தொடர அவர்கள் மேலறைக்கு திரும்புகிறார்கள். இந்த கதை கற்பித்தலில் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தையும் மரணத்திலிருந்து ஜீவனை கொண்டு வர கடவுளின் வல்லமையையும் எடுத்து காட்டுகிறது. தோல்வி அல்லது சோகத்தின் தருணங்களில் கூட கடவுள் தலையிட்டு மீட்டெடுக்க முடியும் என்று இது கற்பிக்கிறது. குறிப்பாக ஆன்மீக விஷயங்களில் கவனத்துடனும் ஈடுபாடுடனும் இருக்க இது நம்மை நினைவூட்டுகிறது. அடுத்ததாக திருத்துதர் பணிகள் நம்ம கன்க்ளூஷன் எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த கதைகள் ஈர்க்கக்கூடிய விவரிப்புகளை வழங்குவது மட்டுமல்லாமல் விசுவாசம், சமூகம் மற்றும் பலரின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் செயலில் உள்ள வேலை மற்றும் மதிப்புமிக்க படிப்பினைகளை வழங்குகின்றன. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நிகழ்வும் நமது சொந்த நம்பிக்கையை பயணத்தையும் நம் வாழ்வின் கடவுளின் அழைப்புக்கு நாம் பதிலளிக்கக்கூடிய வழிகளையும் பிரதிபலிக்க ஊக்குவிக்கிறது. திருத்தூதர் பணிகளிலிருந்து மிக அழகான எடுத்துக்காட்டுகளில் ஒன்று நற்செய்தியின் உலகளாவிய தன்மையை வலியுறுத்துவதாகும். இது யூதர்களுக்கு புறஜாதியாருக்கும் இடையிலான தடைகளை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பு எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் உள்ளடக்கிய இந்த செய்தி கிறிஸ்தவ நம்பிக்கை மற்றும் நடைமுறையின் ஒரு மூலக்கல்லாகும். இது கிறிஸ்துவின் உடலுக்குள் பன்முகத்தன்மையை தழுவவும் எல்லா நாடுகளுக்கும் நற்செய்தியை பரப்பும் பணியில் தீவிரமாக பங்கேற்கவும் நம்மை ஊக்குவிக்கிறது. திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 44-47 வசனங்கள் படித்தோம் என்றால் இங்கு நமக்கு ஒரு அழகான கற்றலுடன் இந்த கீனோட் செஷனை நான் முடிக்கிறேன். ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் எவ்வாறு பகிர்ந்து கொண்டனர், மகிழ்ச்சியுடனும் நேர்மையுடனும் இதயங்களுடன் ஒன்றாக சாப்பிட்டனர், ஒவ்வொருக்கொருவர் ஆதரவளித்தனர் என்பதை இது விவரிக்கிறது. அன்பான மற்றும் ஆதரவான சமூகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதன் மூலம் வரும் மகிழ்ச்சியையும் பலத்தையும் இது விளக்குகிறது. பகிர்வு, ஒற்றுமை மற்றும் பரஸ்பர ஊக்கம் ஆகியவை ஆன்மீக வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை என்பதை வலியுறுத்துகிறது. இது உறவுகளின் சக்தி மற்றும் ஒருவருக்கொருவர் கூட இருப்பதன் மகிழ்ச்சியின் மனதை கவரும் நினைவூட்டலாக இந்த புஸ்தகம் நமக்கு அமைகிறது. இந்த அட்வென்ட் சீசனில் நாமும் கூட ஒருவருக்கொருவர் அன்பாக, ஒருவருக்கொருவர் கூடி நாம் ஒருவருக்கொருவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ஆண்டவருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொண்டு நாமும் கூட கிறிஸ்துவில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். May the grace of God be with us. Amen. So that is the end of Acts of the Apostles keynote. திருத்தூதர் பணிகள் புஸ்தகத்தின் சம்மரி. So இன்றைக்கான கேள்விகள். 1ஆம் அதிகாரம் திருத்தூதர் பணி 4ஆம் வசனம். இயேசுவின் முன்னேற்றத்தின் பிறகு சீடர்கள் எதற்காக காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். Acts chapter 1 verse 4. What did Jesus instruct the apostles to wait for after his ascension? அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். தூய ஆவியானவருக்காக காத்திருக்க கூறுகிறார். கரெக்ட். Acts chapter 2 verse 4.
What happened on the day of Pentecost? Pentecost நாள் அன்று என்ன நடந்தது? அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆவியால் நிரப்பப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். Correct. Acts 3ஆம் அதிகாரம் 6 - 7 வசனம். What miracle did Peter perform at the beautiful gate? பீட்டர் அந்த ஆலயத்தில் என்ன மிரக்கல் செய்தார்? என்ன அற்புதம் செய்தார்? 3ஆம் அதிகாரம் 6 - 7 வசனம். பேரது அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கே கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடு என்று கூறினார். ஆமென். ஆண்டவருடைய gift அவர் கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Acts chapter 4 verse 13. பீட்டர் மற்றும் யோவான் கிறிஸ்துவை பற்றி பேசும்பொழுது சன்ஹெட்ரின் என்ன பதில் அளித்தார்? What was the reaction of Sanhedrin to Peter and John speaking about Jesus? பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். ஆமென். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். What happened to Ananias and Sapphira for lying to the Holy Spirit? அனானியாஸ் மற்றும் சஃபீரா போய் பேச பரிசுத்த ஆவியை பற்றி போய் கூறியதால் என்னவானது அவர்களுக்கு? அவர் கூறியதை கேட்கும் அனனியா கீழே எழுந்து விழுந்து உயிர் விட்டான். ஆமென். இதை கேள்வியுற்ற அனைவரையும் பேரச்சம் ஆட்கொண்டது. அவர்கள் ஆமென். கீழே விழுந்து உயிர் பெற்றார்கள். ஆமென். Acts chapter 6 verse 2 to 3. 6ஆம் அதிகாரம் 2 - 3 வசனம். What was the role given to the 7 chosen men including Stephen? ஸ்டீபன் உள்ளிட்டு 7 சேர்ந்த மனிதர்களுக்கு என்ன கடமை வழங்கினார்கள்? எனவே 12 திருத்துதரிடம் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பித்ததை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணிகளில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமாய் 7 வரை கவனமா தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தலிலும் பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். ஆமென். அடுத்தது 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். What did Stephen see as he was being stoned? ஸ்டீபன் கல்லெறியும் போது அவர் என்ன காட்சி கண்டார்? 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். Acts 7 verse 56. இதோ இதோ வானம் வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்புறத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆமென். 8ஆம் அதிகாரம் 27 - 28. Acts chapter 8 27 to 28. Who did Philip meet on the road to Gaza? காசா வழியில் பிலிப்பு யாரை சந்தித்தார்? இத்தோப்பியன் இனாக். கரெக்ட். 9ஆம் அதிகாரம் 3 - 6. Acts chapter 9 3 to 6. Who was converted on the road to Damascus? டமாஸ்கஸ் செல்லும் வழியில் யார் கன்வெர்ட் ஆகப்பட்டார்கள்? 9ஆம் அதிகாரம். சவுல். Who became Paul. Correct. 10ஆம் அதிகாரம் 13 - 15. Chapter 10 verse 13 to 15. What vision did Peter have that led him to visit Cornelius? கொர்நேலியுடன் சந்திப்பதற்காக பீட்டருக்கு என்ன கண்ணோட்டம் இருந்தது? 10ஆம் அதிகாரம் 13 - 15. அப்போது அவருக்கு பேதுரு எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லை என்று வைத்தார். 2ஆம் முறையாக அக்குரல் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Acts 11 verse 18. How do the apostles react to Peter's report about Gentiles receiving the Holy Spirit? பிறரை பற்றிய பீட்டரின் அறிவிக்கையில்
அப்போஸ்தலர்கள் எவ்வாறு எதிர்பார்த்தனர் பரிசுத்த ஆவியை பெறுவதில்? இவற்றை கேட்டு இவற்றை கேட்டு அவர்கள் அவர்கள் அமைதி அடைந்தனர். அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிரினத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆமென். Amen. Acts chapter 12 verse 7 to 8. 12ஆம் அதிகாரம் 7-8. How was Peter freed from prison? பீட்டர் சிறையில் இருந்தபோது எப்படி விடுதலை செய்யப்பட்டார்? 12ஆம் அதிகாரம் அப்பொழுது 7. ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திரு என்று கூற, சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. ஆமென். அவரிடம் இடைக்கட்சியை கட்டிக்கொண்டு மிதியடைகளை போட்டுக் கொண்டு கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடைய அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். ஆமென். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Acts chapter 13 verse 2. Who are the first missionaries sent out by the church at Antioch? அந்நிய நகரில் உள்ள சபை முழுவதும் மிஷனரிஸாக செல்லப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் யார்? அவர்கள் நோவா ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவரிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக முடிஞ்சு போச்சு. பவுல் மற்றும் பர்னபாஸ். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணலாம். டைம் ஃபார் யூ ஆல் டு டாக். ஸோ நம்மளையும் கூட ஆண்டவர் ஒவ்வொருவரையாக பேரிட்டு அழைத்து அவருடைய காரியங்களுக்காக அவருடைய வேலைக்காக நம்மை அவர் பயன்படுத்தட்டும் என்று ஆண்டவருடைய கிருபையை கோருவோம். ஆமீன். அண்ட் anybody wants to say anything?